ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சில்லி பரோட்டா. இதற்கு தேவையான பொருட்கள்: சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குனது, பூண்டு 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குனது. இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்குனது, வெங்காயம் 1 மீடியம் சைஸ் இந்த மாதிரி நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி நல்லா பெரட்டிட்டு கொடமிளகா 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கொடமிளகாவும் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், அதனால ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இது கூட ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போது இது மசாலா சேர்த்தோன்னே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம சாசஸ்லேயே உப்பு இருக்கும், பரோட்டாலையும் உப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்படுதான்னு பார்த்துட்டு வேணால் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் போடலை உப்பு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க பரோட்டா பீசஸை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கிறிஸ்பியான சில்லி பரோட்டா தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.